ஹலோ கைஸ், நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக்சார்ட்டில் எப்படி தமிழ் ஃபாண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் பாக்ஸில் தமிழ் ஃபாண்ட்டுன்னு அடிங்க. அடித்த உடனே ஃபஸ்ட்டில் வரும், அதை கொடுத்துட்டு கீழே ரெண்டாவதுன்னு இருக்கும், தமிழ் ஃபாண்ட் ஜெனரேட்டர் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தோடனே கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் இருக்கா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேம் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ண போகிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் அனுபவமானு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கீழே தமிழ்ன்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸை இது பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. கீழே அதில் காமிக்கும். அடுத்து உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, எப்படி கலர் வேணும்ன்ட்டு. அடுத்து ஜெனரேட்டுன்னு கொடுத்தா அது கீழே வந்துடும். பக்கத்தில் பென்சில் மாதிரி ஒன்று இருக்கா, அதை கொடுத்து கீழே டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டியாக ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தோடனே பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை கொடுத்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டோன்னே கீழே டூலுன்னு இருக்கும், அது டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே க்ராப்னு இருக்கும், அதை கொடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இது பண்ணிக்கோங்க. நான் 3:4ன்னு கொடுத்துக்கிறேன். மேலே டிக்கு ஆப்ஷன் இருக்கும், டிக்குன்னு கொடுத்துருங்க. கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்தா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் அனுபவம் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கீழே கொஞ்சம் தள்ளினீங்கன்னா கட்டுன்னு இருக்கும், அது கொடுத்தோடனே பர்சன் ஒன்று இருக்கும், அது கொடுங்க. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ண மாட்டேங்கிங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. நான் ஃபோட்டோ க்ரோம்லேருந்து எடுத்ததுனால எனக்கு அப்படி வருது. நீங்கள் எரேஸ் கூட பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ இது பண்ணிக்கோங்க. மேலே லேயருன்னு இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு இது பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக்கை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னே தள்ளினா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஆட் ஃபோட்டோ கொடுத்தோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ண அனுபவமான்னு இருக்கும், அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. கீழே எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டிக்குன்னு கொடுத்து
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்டிக்கருன்னு இருக்கும், ஸ்டிக்கருன்னு கொடுத்து லவ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பிடிச்சது எது வேணுமோ நீங்கள் வேணால் சர்ச் பண்ணிக்கோங்க. மேலே லேயருன்னு இருக்கும், அதை கொடுத்து கீழே அனுபமாக்கு கீழே வச்சுருங்க. கீழே வச்சோடனே அது பின்னாடி போயிடும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணி முடித்தாச்சு. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அது வேலையே வந்துடும். டவுன்லோடு மேலேன்னு இருக்கும், அதை கொடுத்தோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.